அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ அங்க வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் என்பது என்னென்ன செய்யப்பட்டிருக்கு, அதே மாதிரி இந்த தேர்தலில் என்ன விஷயங்களுக்கான அதாவது இந்த முடிவுகள் வந்தாலும் கூட அதற்கு பிறகும் ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காவோ அல்லது ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாவோ இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் மகாராஷ்டிரா இருந்திருக்கு. ஸோ அதற்கு ஏற்றார் போன்ற கட்சிகள் எப்படி தயாரா இருக்காங்க? நிச்சயமாகவே இந்த இரண்டு மாநிலங்களுடைய அந்த தேர்தலை பொறுத்தளவே ஏற்கனவே முகிலன் கூறியது போல ஒரு மிக கடுமையான ஒரு போட்டி என்பது பாஜக மற்றும் காங்கிரசினுடைய கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கிடையேயான ஒரு போட்டி என்பது நிலவியது. மிக முக்கியமாக இந்த தேர்தல் கடந்த முறை அந்த ஹரியானாவில் நடைபெற்ற அந்த வாக்கு எண்ணிக்கை இழுபறி, வாக்குகளுடைய முடிவுகள் இழுபறி போன்று எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக காங்கிரஸ் ஆனது பல்வேறு பார்வையாளர்களையும் இந்த இரண்டு மாநிலங்களுக்குமே தற்பொழுது அனுப்பியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வயநாடு மிக முக்கியமாக மக்களவை தொகுதியில் ஒரு முக்கிய தொகுதியாக பார்க்கப்படும் வயநாடு இடைத்தேர்தலுக்கான ஒரு அந்த தேர்தல் எண்ணிக்கைக்கான தயார் நிலையிலும் காங்கிரஸ் ஆனது ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே பிரச்சாரங்களை தவிர தேர்தலுக்கான அந்த ஒரு நடவடிக்கைகள் என்பது முன்னேற்பாடு நடவடிக்கைகள் என்பது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இந்த முறை கடுமையாக செய்யப்பட்டுள்ளன. பல்வேறு மூத்த தலைவர்கள், காங்கிரசினுடைய தேசிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள், பல்வேறு மாநிலங்களில் முதல்வராக இருக்கக்கூடிய மிக முக்கியமாக டி.கே. சிவகுமாராக இருக்கட்டும், அசோக் கெலாட்டாக இருக்கட்டும், இவர்கள் அந்த மாநிலங்களுக்குரிய ஒரு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு தேர்தல் நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் தேர்தலுக்கு பிந்தைய நடவடிக்கைகளையும் அவர்கள் கண்காணித்து வருகிறார்கள். நேற்று இரவு கூட காங்கிரசுடைய 6 வேட்பாளர்கள் மகாராஷ்டிராவினுடைய கூடுதல் வேட்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு பிந்தைய நடவடிக்கைகள் எண்ணிக்கையிலிருந்து தொடங்கி முதல்வர் யாராக இருக்கக்கூடும் என்ற ஒரு ஆலோசனை வரைக்கும் இவர்கள் அனைவருமே தங்களுடைய அந்த மாநிலங்களுக்கு நேரடியாகவே சென்று எம்எல்ஏக்கள் வேறு கட்சிக்கு தாவாமல் இருப்பது தொடர்பான ஒரு பல்வேறு ஆலோசனைகளையும் அவர்கள் முன்னெடுக்க உள்ளார்கள். அந்த குழுவானது இன்று காலை கிளம்பியிருக்கிறது. அதே போல மகாராஷ்டிராவினுடைய மிக முக்கியமாக அதாவது கடந்த 2022-21 ஆண்டுகளில் சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளானது இரண்டாக பிரிந்து ஒரு புறம் ஷிண்டேவுடைய தரப்பு என்பது பாஜக பக்கமும், இந்த புறம் மற்ற சிவசேனுடைய இன்னொரு பகுதி என்பது காங்கிரஸ் கூட்டணியிலும் இணைந்து அந்த போட்டி இந்த தேர்தலை சந்தித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த முறை அந்த எம்எல்ஏக்கள் மற்ற கட்சிகளுக்கு தாவாமல், எதிர்கூட்டணிக்கு தாவாமல் இருக்கும் வகையிலான ஒரு நடவடிக்கைகளையும் காங்கிரஸ் தற்பொழுது எடுக்க ஆரம்பித்துள்ளது. அதற்காக அவர்கள் அனைத்து தயார் நிலையிலும் இருப்பதாகவும் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஜார்க்கண்டை பொறுத்தளவில் ஏற்கனவே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரசினுடைய கூட்டணி என்பது இந்த முறை நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு கருத்தையும் காங்கிரசினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே நேற்று தெரிவித்திருந்தார். அந்த வகையில் பார்க்கும் பட்சத்தில் ஏற்கனவே அவருக்கான ஒரு வாய்ப்பு எவ்வளவு இருக்கிறது, நிலக்கரி ஊழலில் சிறை சென்று வெளியே வந்த பிறகு ஷோரனுடைய அந்த மதிப்பு என்பது முழுமையாக குறைந்து விட்டதா இல்லை இருக்கிறதா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு மீண்டும் அந்த வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி நிச்சயமாக இருக்கிறது. அதற்கான விடை இன்று பிற்பகலுக்குள் தெரியவரும் என்றாலும் சரியாக 8 மணிக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த கண்காணிப்புகள் அனைத்துமே இந்த மாநிலங்கள் செய்யப்பட்டு, குறிப்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அதிக பாதுகாப்பையும் தேர்தல் ஆணையமானது செய்திருக்கிறது. காரணம் ஒரு சில வாக்கு எண்ணிக்கை மையங்கள் என்பது தாக்கப்படக்கூடும் என்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை